எதுக்கு பேபி டிவியை உடைச்சிங்க? ஊர்ல உள்ள மொத்த பைத்தியமும் தங்களை பெரிய பிரபலம் நினைச்சுக்கிட்டு ஒன்னா சேர்ந்து நம்ம உயிரை வாங்க வந்திருக்குதுங்க. துப்புச்சிக்கு பிக் பாஸ். நேற்று எபிசோட்ல பெருசா கண்டென்ட் இல்ல. சாட்டர்டே எபிசோட் சண்டே எபிசோட கலந்து ஒரு கலவையா கொண்டு வந்திருக்கேன். ஆரம்பிக்கலாமா? எடுத்து காட்டுட்டுமா? சாம்பிளா என்னடா போட வைக்கிறமா எடுத்து காட்டுவான்றான். சே காட்டுங்க. ட்ரை பண்றான். நான் வந்து அண்ணே கமுர்தின் அண்ணே அப்படினு தான் அவன ஏச்சு கூட பாரு. அதாவது மிஸ்டர் காமு பாருவை ட்ரை பண்றதாவும் இவனுக்கு அது தெரிஞ்சு அவங்கள அவாய்ட் பண்றதாவும் சொல்லிக்கிட்டு இருக்க. நீ மதுரக்கார பொண்ணு பாரு, உன்னால நல்ல ஹோம்லி பையனா தான் கிடைக்கும். இவளா வேஸ்ட்னு சொல்லி நம்ம தர்பீஸ் பூர்ந்து விளையாட என்ன எழவி அது தான் நான் அவனை டீல் பண்ணிருந்தேன். அப்படியே இப்படி நான் பாரு, நான் அப்படியே இப்படி மூவ் பண்ணிட்டேன். சரி பாரு மச்சான், நீ பாக்குறதுக்கு எக்ஸ்ப்ளோர் மாதிரியே இருந்த, அதனால தான் பின்னாடி சுத்தி இருந்தேன். ஆனா ஃப்ரெண்ட் ஜோனை தாண்டி ஒரு அடி கூட எடுத்து வைக்க மாட்டேன்றது உனக்கு தெரியும். அதெல்லாம் எனக்கு தெரியும் மச்சான். நீ என்ன லிமிட்ல இருக்கன்னு எனக்கு தெரியும்னு சொல்லி பாரு விட்டு போட. ஏய் நீங்க எங்க வரீங்க அப்படின்னா சாரி கேட்கணும். இல்ல வேணாம் சாரி வந்து நான் கேட்டுட்டேன். நந்தினி அழுகும் போது தர்பீஸ் உள்ள பூந்து சும்மா என்னடா வேணாடான்னு சொல்லி ரொம்ப பர்ஃபார்மன்ஸ் போட்டாப்ல. அதனால காமு காண்டாயி ஏன்டா பைத்தியக்காரனால உள்ள விட்டீங்க, இந்த மென்டல்லாம் ஏன்டா உள்ள விட்டீங்கன்னு சொல்லி நிறைய வார்த்தைகளை விட்டாரு. என்னதான் தர்பீஸ் பண்றது தப்பா இருந்தாலும் இந்த மாதிரி வார்த்தைகளை விட்டுருக்க கூடாது. பேசிட்டு இருக்கும்போது பைத்தியக்காரா எதுவும் சொன்னியா? ஃப்ளோல ஏதாவது வந்திருக்கும். எனக்கும் தர்பீஸ் பண்றது எதுவுமே சுத்தமா பிடிக்காதுதான். அந்த மனுஷன் என்ன வேணா பண்ணிட்டு போட்டோன்னு இவங்க கண்டுக்காம அமைதியா விட்டாலே போதும், அவரே அடி வாங்கி வெளியே போயிருவாரு. இவங்க எல்லாம் கார்னர் பண்றதுனால விட்டா டைட்டில் வின்னரே ஆயிடுவார் போல. The winner is திவாகரன். என்னப்பா சக்திவேல் என்னாச்சு? வாட்டர் மெலன் ஸ்டார் வின் பண்ற மாதிரிலாம் கனவு வருதுங்க. ஏண்டா கனவா இருந்தாலும் ஒரு நியாயம் வேணாமாடா? எனக்கே பிரச்சனை இல்லாதப்ப இவனுக்கு என்ன பிரச்சனை இருக்க போகுது? அவ்வளவுதான் போச்சு போ. எஃப்ஜே ஆதிரி மடியில படுத்துறான். இனிமே யாரும் பொண்ணு தர மாட்டாங்கன்னு ரம்யா சொல்ல, எனக்கே பிரச்சனை வராதப்ப எஃப்ஜேக்கு என்ன பிரச்சனை வர போகுதுன்னு ஆதிரி சொல்ல. பிள்ளைய ரொம்ப அற்புதமா வளர்த்திருக்கமா நீ. எனக்கு மட்டும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லி எஃப்ஜே ஆதிரை கையை பிடிச்சிருக்க. ஆதிரி எஃப்ஜே கிட்ட கையை விட இதை பார்த்தா தப்பா இருக்குன்னு சொல்லி கெமி சொல்ல. இப்பதான் தப்பா தெரிஞ்சு ஒழுங்கா உட்காருங்க ரெண்டு பேரும். சிரிக்கிறானி வெக்கமா இல்ல? விஜய் சேதுபதி வந்த உடனே சார் நான் தான் சார் ஃபர்ஸ்ட் சொன்னேன், சார் நான் தான் சார் ஃபர்ஸ்ட் சொன்னேன்னு சொல்லி 32 பள்ளியை பேன் காப்பிட்டு நம்ம தர்பி சிரிக்கிறதும் அங்க இருக்கிற ஆடியன்ஸ் கொடுத்த காசு கரெக்டா கூவறதும் கண்டிப்பா நீங்க டைட்டில் ராக்கி விட்டுறீங்க போலடா. நான் தான் ஃபர்ஸ்ட் சொன்னேன்னு சார். ஆமா, என் வாழ்க்கையில இன்னும் நான் எல்லா குடும்பங்களை பார்க்கணும்னு இருக்கும் எனக்கே தெரியல. இவங்களே கரெக்டா கத்த சொல்லுவாங்களாம். அப்புறம் இப்படி நீங்க கத்தி தான் அவரை கெடுத்து வச்சிருக்கீங்கன்னு சொல்லி இவங்களே டைலாக்கும் விட்டுருவாங்களாம். இந்த மாதிரி கத்தி தான் அவருக்கு எடுத்து வச்சுக்கிறீங்க. நோய் என்ன நீ பைத்தியக்காரனவே நினைச்சிருக்கறல நீ? உங்க பர்ஃபார்மன்ஸ் போதும் உட்காருங்க தர்பீஸ்னு சொல்லிட்டு இந்த காந்தி தாத்தா எப்ப பார்த்தாலும் மாயாங்கிறாரு. ஒரு தடவை எல்லாரும் உங்க பேரை சொல்லுங்கன்னு சொன்னதும் அப்பயும் நம்ம தர்பீஸ் தான் முதல்ல எழுந்துக்கிறாப்ல. அதுக்கு மொக்கையே வாங்கினேன். ஒரு நிமிஷம், நீங்க வாட்டர் மெலனா முந்திரி கொட்டையா சார் சொல்லுங்க. இவர் பண்றத டிவில பாக்கும்போதே நமக்கு இவ்வளவு காண்டாவது. உள்ள இருக்கிற ஹவுஸ்மேட்ஸ் எல்லாம் எவ்வளவு காண்டாவும். அதனால அவங்க பேரை ஏந்து சொல்லிட்டு இருக்கும்போது ஆதிரியை மட்டும் திமிரா உட்காந்துனே பேர் சொல்ல, நான் உன்னால ஏந்தெல்லாம் பேர் சொல்ல முடியாதா, அவ்வளவு திமிரா உனக்கு சபநாயகரிகம் தெரியாதான்னு சொல்லி விஜய் சேதுபதி அவர்கள் கிழித்து தொங்க விட்டார். ஏன்னா தலை டாஸ்க் அப்போ அவங்க பிக் பாஸ் கழுவி ஊத்துனாங்களே, அதான் பலிக்கு பலி வாங்கிட்டாரு. உங்களோட விருப்பத்துக்கு இங்க வரல. ஆக்சுவலா வந்து இது அது இல்ல ஷோ. அது உனக்கு ஒரு பேர் சொல்ல கூட நோவுது சொல்லி உட்கார சொல்லிட்டாரு. இத நிறைய பேரு பழைய சீசன்ல இருக்க ஒருத்தவங்க கூட கம்பேர் பண்றாங்க. யார் தெரியுமா? தெரியும் தமிழ்நாட்டுல மக்கள் ஆதரவு நல்லா டிஆர்பிக்கு வச்சு செய்றீங்கடா தர்பீஸ். உங்க ஆக்டிங் அகாடமி நல்லா இருந்தது, என்ன வேணா நீங்க சேர்த்துக்கோங்கன்னு சொல்ல. நல்ல கலரா டீசென்ட்டா இருக்கீங்க, ஏன் இப்படி பண்றீங்க? என்ன கலாய்கிறியா? இவ்வளவு சீக்கிரம் கண்டுபிடிச்சிட்டியா? தனியா நிக்கிறேன் சார். அதுக்கப்புறம் வந்து கான்ஃபிடென்ட் லெவல் இப்படியும் மனிதர்கள் இருக்காங்களா? எல்லாம் சரிதான்ப்பா. ஆனா நீங்க எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் வச்சிருக்கணும். அவங்க பேசும்போதும் கொஞ்சம் மரியாதை கொடுத்து கேட்கணும். நீங்களே பேசணும். நீங்க சொல்றதா நியாயம் நினைக்க கூடாது. அதே மாதிரி ஆக்டிங் ஸ்கில்ல காட்டுறேன்னு சொல்லி எரிச்சல் ஊட்டக்கூடாது. ஒரு லிமிட்டோட இருந்தாதான் எதுவுமே நல்லதுன்னு சொல்ல லவ் யூ சார்னு சொல்லி மொக்க வாங்கினாரு. லவ் யூ சார். லவ் யூ வந்து எனக்கு பிடிக்கும் போது சொல்றேன். எல்லாரும் பேசிட்டு இருக்கும்போது கம்மு கொட்டாவை விட என்னப்பா கம்மு தூக்கம் வருதான்னு கேட்க, ஆமா சார் நைட் எல்லாம் தூங்கவே இல்லைன்னு சொல்லி சரியான பல்பு வாங்கினாரு. தண்ணி பிடிக்க சொன்னா போய் பெட்ல குப்பரை பத்துட்டு
ராத்திரியெல்லாம் கஷ்டப்பட்டது சபரி, இவர் நைட் எல்லாம் தூங்கலையான்னு சொல்லி மூஞ்சி மேலே நறுக்குன்னு கேட்டு விட்டாப்ல. காந்தி தாத்தா மேட்ரு, தண்ணி மேட்டர்லாம் அப்படியே ஸ்கிப் பண்ணியாச்சு. ஏன்னா அதான் வெளியே போயாச்சுல. அடுத்ததா ஒரு டாஸ்க் கொடுத்தாங்க. அதுல உங்களுக்கு ஆக்ஷன் சொல்லிட்டு கிளாப் அடிச்சு யார் ஃபேக்கா இருக்காங்கன்னு சொல்ல சொன்னாங்க. சார் உன்னை வச்சிடுவேன் சார். என்ன வெட்டிடுவேன்னு சொல்றாங்க சார், என்ன பைத்தியக்காரன்னு சொல்றாங்க சார், என்ன பிசிக்கலா அபியூஸ் பண்றாங்க சார்னு சொல்லி அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை வைக்க எஃப்ஜே மற்றும் கம்முவை கிழிச்சி தொங்க விட்டாரு நம்ம விஜேஎஸ். ஆமா, நீ கூட கண்ட்ரி ப்ரூட்னு ரம்யா பார்த்து சொன்னீங்களே, யாரா இருந்தாலும் சரி வாயை அடக்கி வாசிங்கன்னு சொல்லி டிரா மேட்ச் பண்ணி விட்டாரு. சாரி சார். அது இப்போ இன்னொருத்தருக்கு சொன்னதானே சார் உங்களுக்கு சார் தனியாக சொல்ல முடியும். அதுக்கப்புறம் அந்த மொத்த ஹவுஸ்மேட்ஸும் பார்வை கிழிச்சு தொங்க விட்டாங்க. இந்த வீட்லயே பயங்கரமான ஃபேக்குனா அது பார்வை தான். கெமி கிட்ட வேணும்னே அவங்க சாப்பிடும்போது நடக்கும்போதெல்லாம் கிண்டல் பண்ணி நக்கலா பேசுறாங்க. இன்னொரு பக்கம் துஷார் தலை ஆன உடனே வந்து நடிக்கிறாங்கன்னு சொல்லி ஆளாளுக்கு ஒரு குற்றச்சாட்டு வச்சாங்க. உடம்ப இரும்பாக்கிக்கடா, அடமலா ஆரம்பிச்சு வெளுத்து வாங்க போ. இதுல ரம்யா வேற பாரு ஃபேக்கா இருக்காங்க, அதே மாதிரி தர்பீசம் கூட ஃபேக்கா இருக்கு. அதுவும் பொண்ணுங்க எங்க இருக்காரோ அங்க கண்டிப்பா இருப்பான்னு சொல்லும்போது வெக்கமே இல்லாம சிரிக்கிறாப்ல. அவங்க பொண்ணுங்க விஷயத்துல மட்டும் நல்லவங்களா இருக்கணும்னு நடிக்கிறாங்கன்னு தோணுது. தர்பீஸ் எதுக்காக சிரிச்சிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு சிறந்த நடிகர்னு சொல்ல, இந்த வீட்ல ஃபேக்கா இருக்கீங்கன்னு சொல்லிருக்காங்கன்னு சொல்லி நல்லா கழுவி ஊத்தி உட்கார வச்சிட்டாரு. எல்லா ஹவுஸ்மேட்ஸும் பார்வை திங்குன்னு மிதிச்ச அப்புறம் என்ன எல்லாரும் ஃபேக்குன்னு சொல்லிட்டாங்கடா, கணிக்கு மாதிரி நிறைய பேர் கிளாப் பண்றாங்கடா, எனக்கு யாருமே கிளாப் பண்ணலடா. இதுல மக்களும் அதுதான் நினைச்சிருக்காங்கன்னு நினைக்கும் போது அடிச்சு சொல்றேன், இது ட்ரெண்டிங் மீம் டெம்ப்ளேட் ஆக போகுது. அந்த பொண்ணு கதறி அழுதாலும் உட்காந்து கீச் சாப்பிடுறீங்க. இத்தோடு சாட்டர்டே எபிசோட மூடிட்டு சண்டே எபிசோடுக்கு போலாமா? அது ஒண்ணு இல்ல, சண்டே எபிசோட பத்தி பேசுறதுக்கு ஒரு 2 நிமிஷம் கண்டென்ட் கூட கிடையாது. எடுத்த உடனே யாருக்கு ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கும், கம்மியா இருக்கும், யாருக்கு ஹேட்டர்ஸ் அதிகமா இருக்கும்னு கேட்க எல்லாருமே சொன்ன ஒரே விஷயம், வாட்டர்மெலன் ஸ்டாருக்கு கண்டிப்பா ஃபேன் பேஸ் அதிகமா இருக்கும். நாங்க இனிமே தர்பீஸை கையிலேயே பிடிக்க முடியாது. I love this guy. ஏது ஓரளவு டீசென்ட் அப்ரோச்சா தான் சார் இருக்கு. ஹானஸ்டா நான் அவங்க கிட்ட ஃபைண்ட் அவுட் பண்ணேன் சார். மொத்த ஹவுஸ்மேட்ஸ் பாருக்கு அதிகமான ஹேட்டர்ஸ் இருக்குன்னு சொன்னாங்க. ஆனா சம்பந்தமே இல்லாம நம்ம தர்பீஸ் மட்டும் சார் பாரு நல்லா அப்சர்வ் பண்ணுவாங்க சார், அவங்க ரொம்ப டீசென்ட் அப்ரோச் சார், கண்டிப்பா உங்களுக்கு ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிருப்பாங்க சார் அப்படின்னு சொல்லும்போது தான் இவர் நம்பர் 1 டுபாக்குன்னு கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஓரளவு எனக்கு நல்ல அப்சர்வேஷன் பண்ணுவேன் சார். வெரி குட் சார். ஒரு மனுஷனுக்கு திறமை இருக்கிறது முக்கியம் இல்ல, ஆனா அந்த திறமை எனக்கு இருக்குன்னு சொல்லி தெரிஞ்சு வச்சிருக்கான் பாருங்க, அதுதான் பெரிய விஷயம் சொல்லி நக்கல் அடிக்கிறாரு. அது தெரியாம மொத்த பள்ளியும் காஞ்சின்னு நம்ம தர்பீஸ் உட்காந்துக்கிறாரு. பாரு எது பண்ணாலும் பின்னாடியே போகணும், பாரு கூடவே இருக்கணும் அப்படின்றதுல வந்துட்டு அவர் இருக்காரு. எப்படி கழுவி ஊத்துனாங்களோ அதே மாதிரி தான் சண்டேவும் பார்வை கழுவி ஊத்துனாங்க. எல்லாத்துக்குமே ஒரு கன்றாயான ரியாக்ஷன். ஒரு வழியா காந்தி தாத்தாவை துரத்தி விட்டாங்க. அந்த தாத்தா போனது யாருக்கு சந்தோஷமோ இல்லையோ, விஜய் சேதுபதி ரொம்ப சந்தோஷமா இருப்பாரு. ஏன்னா அவரை பேச விடாம டார்ச்சர் பண்ணி இருந்தாரு. டோன்ட் டச், எனக்கு இதெல்லாம் பிடிக்காது, நான் தோக்கவே இல்லை, என்ன தோக்கடிக்கவே முடியாது, இது என்ன சீசன் 9, நான் சீசன் 100ல கூட வருவேன். என்னதான் பெரிய டைரக்டரா இருந்தாலும் கொஞ்சமாவது அடக்கி வாசிக்கணும். யார்கிட்டயும் பாய் கூட சொல்ல இல்ல. ஸ்டேஜ்ல போய் விஜய் சேதுபதிக்கிட்டே வேற பஞ்சு டைலாக்கா விட்டு இருந்தாரு. நான் தூணிலும் இருப்பேன், திரும்பிலும் இருப்பேன், உள்ளயும் இருப்பேன், வெளியும் இருப்பேன்னு சொல்லி பஞ்சு டைலாக்கா பேசிட்டு கிளம்பிட்டாரு. விஜய் சேதுபதியே செம காண்டாயிட்டாரு. என்ன பாத்தீங்க? போட்டு உங்களுக்கு டேங்க் தூக்கிட்டேன். இதுக்கப்புறம் தண்ணியை நல்லா யூஸ் பண்ணி கிளீனா வச்சுக்கோங்க, ஊட்ட உங்க கூட நினைச்சுக்கோங்க. ஏமா ஆதிரி ஒழுங்கு மரியாதை மாஸ்க் போடுன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாரு. எல்லாரும் விஜய் சேதுபதி எபிசோட்ல பிஸியா இருந்ததுனால சோறு பிக் பாஸே குடுத்துட்டாரு. அதை எல்லாருக்கும் பவுல்ல பங்கு போட்டு சபரி கொடுக்கலாம்னு நினைச்சா பாரு எனக்கு ஏத்த மாதிரி நான் எடுத்துக்கிறேன்னு போட்டுக்கினாங்க. அது ஒரு குட்டி சண்டை. உடனே நம்ம தர்பீஸ் வந்துட்டாரு. ஒரு ஆளுக்கு இத்தனை பேர் பேசி அனுப்புறதும் தப்பு சபரி. இல்ல சார் நடுவில் எந்திரிச்சு ஷாலினி எனி ப்ராப்ளம் எப்படா கேப் கிடைக்கும் பூர்ல வந்து சபரி பவுல தூக்கி போட்டாரு. அண்ணா இங்க யாரும் உங்களுக்கு சோறு போட மாட்டேன்னு சொல்ல, எல்லாருக்கும் நான் ஒரு பவுல்ல அளவு எடுத்து சோறு போடுறேன், அவங்க கொஞ்சமா வேணா நான் கொஞ்சமா போட்டு போயிருக்கு வரேன், இதை போய் கேவலமா சொல்லாதீங்கன்னு சொல்லி சபரி கோவம் வந்துருத்து. என்ன இல்ல இங்க இருக்கு எல்லாருமே சாப்பிடுதான் நினைப்பாங்க தவிர சாப்பிட கூட யாரும் நினைக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் எல்லாம் கூட்டா சேர்ந்து பேசி சமாதானம் ஆயிட்டாங்க. சோறு அதிகமா வச்சுக்கினா வேஸ்டா இருந்தா நானே வச்சுக்கிறேன்னு பாரு சொல்ல, அதுவும் அது பிக் பாஸ் கொடுத்த சோறு நீ எதுக்கு உள்ள வரேன்னு கேட்க, எல்லாருக்கும் அளவா கொடுக்குறோம் தாக்கா நான் வந்தேன்னு சபரி சொல்ல, இருந்தாலும் 5-6 பேர் சேர்ந்து அவங்களை டார்கெட் பண்ணக்கூடாதுன்னு தர்பி சொல்ல, இத்துடன் எபிசோட் முடிவுக்கு வந்தது. உங்களோட கருத்துக்கள் என்ன? டர்பீஸ் பண்றதெல்லாம் பார்த்தா உண்மையாவே ஒரு ஃபேன்ஸ் இருந்தீங்களா? கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோல பார்க்கலாம். until then see bye and take care.